சன் மியூசிக் காம்பேராக தான் என்னை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து காதல் கொண்டேன் குஹனா தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து இந்த பெருமை, இந்த வாழ்த்துக்கள்லாம் வந்து வெங்கட் சாருக்கு தான் போய் சேரும். ப்ரொடியூசர் ஆனந்தன் சார் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாகவே நிறைய சிரமப்பட்டார் ஆரம்ப காலத்துலேருந்தே. ஆனால் இதை எப்படியாவது முடித்து ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாடம் பட்டார். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க டிக்னிட்டிஸ், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்பேராக எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்னூக்கர் பிளேயர். கிளப்பில் ஸ்னூக்கர் ஆடிட்டு இருக்கும்போது ஐயப்பன் அண்ணன், ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அண்ணன், இவங்க 2 பேர் தான், ஏன்டா நிறைய பேசுகிறியே, நீ பேசாமல் வந்து இப்போ காம்பேர் பண்ண அப்படின்னாரு. இல்லைண்ணே, நிறைய ஆடிஷன்லாம் போனோம், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. இல்லைடா, ஆடிஷன் வா, நிஜமாகவே நீ வந்து செலக்ட் ஆக பாரு அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு காம்பேர் சான்ஸும் கிடச்சிது. ஸோ அது வழியாக மஸ்தானா அப்படின்ற வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஆடுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. அந்த ப்ரோக்ராமையும் வெங்கட் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணார். ஸோ அது மூலிமா தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு ஹீரோவாக நிற்கிறேன். ஸோ அங்கேருந்து பிக் பண்ணி வந்தவன் தான் நான். ஸோ படம் பாருங்கள், பாட்டு கேட்டீங்க, பாட்டும் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் தியேட்டருக்கு போங்க, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து முழுக்க கொடைக்கானலில் நடந்தது. ஒரு 3 நாளாக இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். நல்ல ஒரு 7-8 சீனு. இந்த 7-8 சீனை எழுதுனவர் வந்து காமெடி ரைட்டர் பழனி. ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. எடுத்திருக்கோம், இருக்கா இல்லைங்கிறது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி இந்த மயில்சாமிங்கிற பேர் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷமாவது ஆச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு மறக்காத விஷயம், ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது சின்ன கேப் கிடச்சா நடந்து போய் ஓரமாக நிற்க மாட்டோமா, அந்த மாதிரி நடந்து போகும்போது மெக்கானிக்கலில் வந்து ஒரு 2-3 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. எல்லாம் கருப்பாக இருந்தாங்க. என்னப்பா இந்த பார் கருணா சார் வந்திருக்கார் பார் அப்படின்னாப்புல. என்னடா நம்மளை பார்த்து கருணாஸ் அப்படின்றாரு, நம்ம சகப்பாக இருக்கோம், வெள்ளையாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரில் பெரும்பாலும் ஆர்டிஸ்ட்டுக்கு பேரே தெரியல. அதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால், இந்த பாரு ராமசாமி, ஸோ அப்புறம் இன்னொருத்தர் குப்புசாமின்றார், அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணசாமின்றார். மிஸ்ஸு பேரெல்லாம் சொல்கிறாங்க, மயில்சாமிங்கிற பேரை சொல்ல மாட்டான்றாங்களே. எல்லாத்தோட பேர் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் கேட்டிருக்கும்போது எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரன் இன்சியில் தூக்கி மாற்றி போட்டாங்க. சார் நீங்கள் எஸ்வி மகேந்திரன் தானே, சார் ஒய்ஜி சேகர் தானே, இப்படியெல்லாம் நடக்குது. ஒரு கிராமத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், நானும் கிங்காங்கும். எங்களை பார்த்தோன்னா அவ்வளோ வரவேற்பு, எங்களும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, சினிமா ஆளுங்கள்லாம் எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கிங்காங் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவார், நான் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். அது 10-15 வருஷத்துக்கு முன்னால். டக்குன்னு நாங்கள் 2 பேரும் வந்த காரணத்துக்காக ஆட்டோவில் மைக்கெல்லாம் கட்டி, நம்ம ஊருக்கு முதலாக ராதா ரவியும் தவக்கலையும் வந்திருக்காங்க, எல்லோரும் ஓடிவாங்க அப்படின்னாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரை வந்து கரெக்டாக சொல்கிறது இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அது காரணம் வந்து இந்த மீடியாக்களும். நம்மெல்லாம் வந்து தினந்தோறும் இந்த டிவிலெல்லாம் வரலன்னா ஜனங்களுக்கு தெரியாது. நடிகர் போகிறார், அவ்வளோதான். அது மாதிரி இந்த படத்தில் சில சம்பவம்லாம் நடந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேமராமேன் சாருக்கு வந்து மிகப்பெரிய பட்ஜெட்லேயும் படம் பண்ண தெரியும், குறைஞ்ச பட்ஜெட்லேயும் படம் பண்ண தெரியும். இது வந்து மிடில் பட்ஜெட்னு வச்சுக்கலாம். அவருக்கு கொடுத்த லைட்டிங், அவருக்கு கொடுத்த இடம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சார் வந்து நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் பழக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப கரெக்டாக இருப்பார். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் நாதன் சார் அவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி உங்கள் பிரதர் மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் பாகுபலி டைரக்டர் ராஜமௌலியோட பிரதர், அதாவது அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஆனந்தம்பிகள். அந்த மாதிரி இந்த படம் வந்து நடித்து முடித்து ரொம்ப நாள் ஆச்சு. காதல் கொண்டேன், அதாவது படம் ரிலீஸ் ஆகிறத விட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்ததே மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன் இப்பெல்லாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 பசங்க வந்து என்னுடைய படங்கள் நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் தான். பணம் 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 இவ்வளோ இருந்ததுன்னா இதுக்குள்ளே தான் முடிப்போம் அப்படின்னு பேசுவாங்க.
ஆரம்பிக்கும் போதே முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும். ஆரம்பத்தில் வந்து பணம் வந்து சார் நாங்கள் இங்கே ப்ரொடியூசர் அப்படி வரோம் அப்படிடாமா கடைசியில் வந்து நம்மள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. இந்த காரணம் வந்து சினிமா, நம்மளை யாரையும் குறை சொல்ல முடியாது, இந்த சினிமா அப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப ஆசைகள், பணம் ஒரே நேரத்தில் எல்லாம் சம்பாதிச்சணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையான உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் சம்பாதிக்க முடியும். இந்த கண்டேன் காதல் கொண்டேனுங்கிற படம்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு காப்பி எடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஒரு யூனிட்டாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டேன் காதல் கொண்டேன் அப்படின்ற இந்த படம் வந்து காதல் கொண்டேன்ற ஒரு தனுஷுடைய படத்தை நிச்சயமாக ரீச் பண்ணோம். ஹீரோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சா இருக்கார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள்லாம் வந்த காரணம், நான் விஜயராஜ் சார், விஜய் ஆதிராஜ், மயில் சஞ்சண்ணன், ராஜண்ணன் எல்லாம் வந்த காரணம் வந்து தேவர் பிக்சர்ஸ் ஐயப்பன் சாருக்காக தான் வந்தோம். நிச்சயமாக இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றியாகிறதுக்கு காரணம்னா ஐயப்பன் சார் தொட்டது எல்லாமே மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகும். அவருடைய பையன் மணி வந்து இன்றைக்கி இந்த படத்தை தொட்டிருக்காரு. இது மிகப்பெரிய வெற்றியாளர் கூறி இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். கண்டேன் காதல் கொண்டேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், கதாநாயகன் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரிலீஸ் பண்ணுறது வந்து புளியும் கொம்பாக இருக்கு. வாரத்துக்கு 8, 9 அப்படின்ற கணக்கில் படங்கள் வந்துட்டுருக்கு. தயாரிப்பாளர்களாகிய சார், ஒரு விண்ணப்பம் என்னென்னா, ஒரு படம் நீங்கள் தயாரிக்கும் போது அதுக்கு ஏற்ப பப்ளிசிட்டிக்கு நீங்கள் தயாராக இருங்க. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ப்ராக்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியல, ரிக்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு நிலையில்லாத ஒரு இடத்துல இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒரு படம் வெளியிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும். அந்த வகையில் ஸ்ரீ தேவர் பிக்சர்ஸோட நீங்கள் கை கோர்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஐயப்பன் சார் இங்கே இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய படத்தை அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அந்த சமயத்தில் அவரோட சன் மணி இன்னைக்கு அவங்க அப்பாவோட அந்த ஒரு பேனரை முன் நடத்தி போயிட்டுருக்காரு. அவருக்கு தனியாக என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸ் அடையணும். சின்ன படங்கள், நல்ல கதை கொண்ட படங்கள் சக்ஸஸ் அடையிறது வந்து நிச்சயமாக மீடியா நண்பர்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல களம், நல்ல எக்ஸிக்யூஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக படம் ஜெயிக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன்.